ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கையிலேயே மயிலை, மயிலையே கையிலைன்னு சொல்லக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கோயிலோட பங்குனி உற்சவ திருவிழாவோட 5வது நாளை பற்றி பார்ப்போம். சிவனுடைய 5வது செயலாக கருதப்படுற அனுக்கிரகம் வெளிப்படுத்தும் அருள், இதை சார்ந்தே இன்றைய நாள் அமைந்திருக்கு. காலை 9 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சவுடல் விமானத்தில் 5 மேனிகள் வீதி உலா வந்து அவங்களுக்கு அருள் பாலிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இரவு 11 மணி அளவில் இங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குங்க. என்னன்னு கேட்டேன்னா, வெள்ளி ரிஷப வாகனத்தில் நம்மளுக்கு காட்சியளிப்பார். இந்த ரிஷப வாகனத்தை பற்றின ஒரு சிறப்பு பார்க்கலாமா? தர்ம தேவதையானவள் தான் அழியாது என்றும் நிரந்தரமாக இருக்க விரும்பி ரிஷப உருவம் எடுத்து சிவபெருமானிடம் வேண்டினாளாம். நம்ம ஈசனும் அவள் வேண்டுதலை ஏற்று ரிஷப வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இதனாலதான் தர்மத்திற்கு அழிவில்லைன்னு சொல்வார். ஆதியும் அந்தமும் இல்லாத ஈசன் தர்ம தேவதையே வாகனமாக கொண்டார். இதுதான் ரிஷப வாகனம் உணர்த்தும் தத்துவம். இன்னொரு சொல்லுவா, பிரளய காலத்துல 4 வேதங்களும் சிவபெருமானோடு தான் நாங்கள் இருக்கணும்னு வேண்டி ரிஷபமாக மாறி சிவபெருமானிடம் வாகனம் ஆனதாம். எனவே ரிஷபம் என்பது வேதத்தின் ஸ்வரூபம்னு சொல்லுவா. இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஆலயத்தில் பார்த்தேன்னா 5வது நாள் ரிஷப வாகனத்தில் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் எல்லாருக்கும் காட்சியளிப்பார். இந்த காட்சியை ஞானம் தரும் தரிசனம்னு பெரியவா சொல்லுவா. வெள்ளிடை காட்சியை தரிசித்தால் திருஞான சம்பந்தருக்கு திருப்பால் ஊட்டியது போல் ஞானம் வேண்டி நிற்பவருக்கெல்லாம் ஞானப்பால் கிட்டிவிடும் என்பதும் பெரியவாளோட நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதம். இந்த தரிசனத்தை பார்த்தால் என்னென்ன கிடைக்கும்னு கேட்பேன். என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே, பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற பாசுரத்துக்கு ஏற்றா போல நமக்கு எல்லாமே கிடைக்குமாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தேன்னா வாகன யோகம் வரும், புத்திர சந்தானம் வரும், திருமண வாழ்வு தரும். இதெல்லாம் தரக்கூடிய இந்த ரிஷப வாகன காட்சியை எல்லோரும் தரிசித்து கபாலியோட அருளும் பெரியவாளோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு வேண்டியது. இதே